ஆஸ்திரேலியா கூட நடந்த 2014 பிஜிடி டெஸ்ட் தான். இப்போ அந்த மேட்ச், அதாவது மேட்ச் அடிலைடில் நடக்குது. காயம் காரணமாக அப்போதைய கேப்டனாக இருந்த தோனி வந்து விளையாட முடியாமல் போகிறாரு. வைஸ் கேப்டனாக இருந்த விராட் கோலிக்கு கேப்டனுங்கிற ஒரு ஸ்தானமும் வருது. அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் நாக்கு ஆடுறாரு. இப்போ முதல்ல பேட்டிங் விளையாடின ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட 517 ரன் அடித்து டிக்ளேரும் பண்ணிட்டாங்க. ஒரு ஹை ஸ்கோர் வச்சுட்டாங்க, பெரிய டார்கெட் வச்சுட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரா பண்ணுறதுக்கு தான் விளையாடவே செய்வாங்க. அதை ஃபைட் பேக்கே பண்ண மாட்டாங்க. நீ ஸ்லெட்ச் பண்ணிக்கோ, நானும் திரும்பி உன்னை ஸ்லெட்ச் பண்ணுவேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க பாலால் ரொம்ப ஆக்ரோஷமாக போட்டால் இவர் பேட்டால் ஆக்ரோஷமாக அடித்து அவங்கள ஸ்லெட்ச் பண்ணார். அன்னைக்கு அவர் அடித்த அந்த 144 ரன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னைய வரைக்கும் நின்று பேசுது. அதே போல் டெஸ்ட்டில் இந்தியாவுக்கு இன்னொரு முகத்தையும் கொண்டு வந்துச்சு. ஒரு புது எராவை அவர் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த மேட்ச் தான் வந்துட்டு ஒரு முக்கிய ரீசனாகவும் இருக்குது. அந்த சீரீஸ்க்கு அப்புறம் டெஸ்ட்டில் இந்தியாவுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா தோனி வந்து அந்த சீரீஸோட கேப்டன்லேருந்தும் ப்ளஸ் டெஸ்ட்லேருந்தும் வந்து விலகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா முழுக்க விராட் கோலி கையில் தான் வந்துட்டு டெஸ்ட் இருந்துச்சு.